மனிதர்கள் அப்படின்னா பேசணும், அப்படிதானே? அப்போ மொழி கண்டுபிடிச்சா தான் நம்ம பேச முடியும். மனிதர்கள் மனிதராவதற்கு 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே மனிதராயிட்டாங்க அப்படின்னு சொன்னால், 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் மொழியை கண்டுபிடிக்கல. மொழி கண்டுபிடிச்சதே மொழி கண்டுபிடித்து அது முழுமையடைந்ததே சமீப காலம் தான் சொல்கிறாங்க. ஒரு 15,000 வருஷம்தான் சொல்கிறாங்க. அப்போ 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மொழியே இருந்திருக்காது அப்படிங்கிறத ஒத்துக்கிறீங்களா? அப்போ மனிதர்கள் குரங்குலேருந்து மனிதராயிட்டாங்க 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி சொல்கிறீங்க? அப்போ 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் பேசியிருக்கவே மாட்டாங்க. ஏன்னா மொழி கண்டுபிடிக்கப்படலை. பேசாதவர்களை நீ எப்படி மனிதர் என்று ஏற்றுக்கொள்வாய்? மனிதர்னால் பேசணும். இப்போ பிற விலங்கு ஆடுன்னா அது கத்தணும், வாயால் சத்தம் போடணும். மாடுன்னா. ஆனால் மனிதர்கள் அப்படின்னா சத்தம் போடுறதா மனிதர்கள்? மனிதர்கள் என்றால் பேச வேண்டும். அவர்கள் தான் மனிதர்கள். பேசினா தான் எப்படி ஒருத்தர்கிட்ட பேசணும், யார்கிட்ட எப்படி பேசணுங்கிறது தெரிய வரும். அப்போது பேசுவது என்பது எவ்வளோ வார்த்தைகள் இருக்குது. உறவுகள், அம்மா அப்பா, வாங்க போங்க, ஒழுக்கம், நேர்மை, இப்படி நேர்மை என்கிற வார்த்தை, நேர்மையாக வாழ்ந்து நேர்மை என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். நேர்மையாக வாழ்ந்து ஒழுக்கமாக வாழ்ந்து ஒழுக்கம் என்கிற வார்த்தையை கண்டுபிடித்தார்கள். அம்மாவுக்கு அம்மாங்கிற அப்போது இதெல்லாம் சேர்ந்தது தான் மனிதர்கள். இந்த வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும், அப்போ தான் மனிதர்கள் அவர்கள். அப்போது 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே நீ மனிதராயிட்டன்ற மொழி கண்டுபிடிக்கப்பட்டதே இப்போ தான். அப்போ 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி வாங்க போங்கங்கிற வார்த்தைகள் இருந்திருக்காது, நேர்மைங்கிற வார்த்தைகள் இருந்திருக்காது. நேர்மையாக வாழ்ந்து தான் நேர்மைங்கிற வார்த்தையை கண்டுபிடிச்சிருவோம். அப்போ நேர்மைங்கிற வார்த்தை இல்லை, எந்த வார்த்தைகளுமே கண்டுபிடிக்கப்படாத காலத்தில் வாழ்ந்தவர்களை நீங்கள் மனிதர்கள் என்று எப்படி ஏற்றுக்கொள்வீர்கள்? அப்போ இப்போ தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போ 15,000 வருஷத்துக்கு முன்னாடி தான் கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. ஒரு மொழியை கண்டுபிடிச்சது 15,000 வருஷத்துக்கு முன்னாடி தான். மொழியை அப்போ தான் மக்கள் நல்லா சகஜமாக பேசுவதற்கே கற்றுக்கொள்கிறார்கள். மொழியை கண்டுபிடிச்சா தான் நல்லா சகஜமாக ஃப்ரீயாக யாரை எப்படி என்ன மரியாதை கொடுத்து பேசணும் அப்படிங்கிறதே கண்டுபிடிக்கிறாங்க. அப்போது இப்போ தான் மனிதர்கள் முழுமையடைஞ்சிருக்காங்க. 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடி மனிதர்கள் மனிதர்களாக இல்லை. அவர்களுக்கு பேசவே தெரியாது. அப்படி இருக்கும்போது பேசவே கற்றுக்கொள்ளவில்லை, பேசுவதற்கு தேவையான மொழியவே அவங்க கற்றுக்கல அப்படின்னா அவங்கள நீ எப்படி மனிதர்னு சொல்லுவேன்? இப்போ மனிதராகிறதுக்கான முயற்சி தான் அப்போ நடந்துக்கிட்டு இருந்தது தவிர, மனிதராகிறது அது இன்னும் நடந்துக்கிட்டு இருக்குது. இன்னமும் நம்ம மொழியை கண்டுபிடிச்சி, வார்த்தைகளை கண்டுபிடிச்சி, யார்கிட்ட எப்படி பேசணும், இதற்கு என்ன உணவு, இதை சாப்பிடலாமா கூடாதா, மனிதர்களுக்கான வாழ்க்கை முறையை கண்டுபிடிக்கணும். நாம் பேசுகிற முறையை கண்டுபிடிக்கணும். நாம் வார்த்தைகளை கண்டுபிடிக்கணும். எந்த வார்த்தைகள் நல்ல வார்த்தைகள், கெட்ட வார்த்தைகள். இன்னும் நமக்கு நிறைய கெட்ட வார்த்தைகள்னு சொல்கிறதுலாம் உண்மையிலே கெட்ட வார்த்தைகள் தானே அப்படிங்கிற ஆராய்ச்சி நடந்துகிட்ருக்கு. அதனால் இன்னமும் நம்ம அதற்கான ஆராய்ச்சியில் தான் ஈடுபட்டுருக்கோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? மனிதராவதற்கான ஆராய்ச்சியில் தான் நம்ம ஈடுபட்டுருக்குறோம். எப்போவோ மனிதராயிட்டோம் அப்படின்னு. ஆனால் எப்போவோ நீ மொழியை கண்டுபிடிச்சிட்டியா? 2,00,000 வருஷத்துக்கு முன்னாடியே மொழியை கண்டுபிடிச்சிட்டியா? இப்போ தானே கண்டுபிடிச்சி இன்னும் அது கூட கண்டுபிடிச்சி முடிகிற காலகட்டத்தில் தான் வாழ்ந்துட்டுருக்கோம். இப்போ தான் மனிதர்களாகிறார்கள். அந்த ஆராய்ச்சி, மனிதராவது எப்படி என்பது ஒரு பெரிய ஆராய்ச்சி. நம்மளை மீறி நடக்கிற ஒரு விஷயம் கிடையாது. அதுதான் நினச்சிக்கணும். எல்லோரும் நினச்சிக்கிறாங்க மனிதராவது என்பது நமக்கே தெரியாமல் நம்மை மீறி நடக்கிற ஒரு முயற்சி என்று நினைப்பது தான் தவறு. அதில் நாமளே ஈடுபடுறோம். அந்த ஆராய்ச்சியில் தான் நம்ம ஈடுபட்டுருக்கோம். மனிதராவது எப்படி, மனிதராக வாழ்வது எப்படி, சண்டை போடலாமா கூடாதா, போரிடலாமா கூடாதா, பணம்ங்கிற நடைமுறை நமக்கு தேவையா இல்லையா, எளிமையாக வாழணுமா இல்லை இப்படி ஆடம்பரமாக வாழணுமா அப்படிங்கிறது அதற்கான ஆராய்ச்சி. மனிதராக எப்படி வாழ்வது என்பது ஒரு நமக்கு தெரியாமல் நடக்கிற ஒரு நிகழ்வு அல்ல. நமக்கு தெரிந்து நாமே அந்த முயற்சியில் ஈடுபடுகிறோம். அதற்கான ஆராய்ச்சியில் நாம் தான் ஈடுபடுகிறோம். அந்த வகையில் மனிதர்கள் இப்போ தான் முழுமையடைகிறாங்க. அப்போது மனிதராவதற்கான அந்த ஆராய்ச்சியில் முழுமையடைகிறார்கள். முழுமையடைகிற அந்த ஒரு நபர் தான் நான் தான் முதல் மனிதன். அந்த ஆராய்ச்சி என்னிடத்தில் தான் முழுமையடைகிறது. நான் தான் என்ன பண்ணுறேன், மனிதர்கள் வாழ்வதற்கான ஒரு உலகத்தை கண்டுபிடிக்கிறேன். 2040 இந்த உலகம் ஃபெயிலியர் ஆகுன்னு சொல்கிறேன். மனிதர்கள் என்ன உணவு சாப்பிடணும், நோய் இல்லாமல் வாழ என்ன உணவு சாப்பிடணும்னு சொல்கிறேன். நோயும் மருந்தும் மட்டுமே. நோய் நல்ல சரியான உணவு, அரிசி, கேழ்வரை, கோதுமெல்லாம் ஒரு போதை உணவு, அடிமைப்படுத்துகிற உணவுகள்லாம் நோய்களுக்கு காரணம். அப்போது உணவு, மருந்துக்கும் நீ வருமுன்னே எடுத்துக்கணும். மருந்துங்கிறது எப்படி, இந்த இஞ்சிங்கிற ஒரு மருந்து அப்படின்னா அதை நீ வருமுன்னாவே எடுத்துக்கணும். இதுதான் வாழ்க்கை முறை. அப்போது உணவு, மருந்து, அப்புறம் உறவு முறை. நோய் இல்லாமல் வாழ்வதற்கு உறவுமுறை மிக மிக முக்கியமானது. 50% உறவுமுறை தான். 50% தான் உணவு, மருந்து. மற்ற 50% உறவுமுறை. உறவுமுறை என்பது நீ உனக்கு அண்ணன், தம்பி இவங்கெல்லாம் இவங்களோட உனக்கு ஒரு தொடர்பு இருக்கணும். இப்படிப்பட்ட ஒரு உறவு கூட்டம் இருக்கணும். அப்போ தான் உன் உடம்பு ஒழுங்காக வேலை செய்யும். நீ இவர்களோடு தினமும் பேச வேண்டும், அவர்கள் பேசுவதை கேட்க வேண்டும். அப்போ தான் உன் உடம்பு வேலை செய்யும். பகிர்ந்து உண்ண வேண்டும். அப்போ தான் அந்த உடம்பு ஆரோக்கியமாக வேலை செய்யும்.
நிதானமாக இருக்கணும், பதட்டப்படாமல் இருக்கணும். அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் மட்டும்தான் மனிதர்கள் நோய். அப்போ இதையெல்லாம் சொல்லுகிற ஒருவன், அந்த ஆராய்ச்சியை முடித்து வைக்கிற நபர் தான் நான் தான் முதல் மனிதன். மனிதனாக முழுமையடைந்த முதல் மனிதன் நான் தான்.